உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் கொடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக தியாகம் செய்து தன் உடன் பிறந்தவர்களுக்காக, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய பிறப்பின் ரகசியம், உங்களுடைய கர்ம பலன்கள் என்ன என்பதை பற்றி தற்போது பார்க்க போறோம். ஸோ, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 10ஆம் இடத்துல நீங்க பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, இந்த சிறு வயதிலிருந்தே போராடி போராடி, போராட்டத்தை உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டு, பிற்பகுதியில சில விஷயங்கள்ல தன்னுடைய முயற்சியின் மூலமாக முன்னேறக்கூடிய நபர் யாருன்னா, அது மகர ராசி தான். உங்களுடைய போராட்டத்தோட அளவு எவ்வளவு? ஒரு எல்லை எவ்வளவுன்னு உங்களால கணக்கிடவே முடியாது. அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா, மகர ராசி குழந்தைகளுக்கு அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம் முழுமையா வேணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அது கிடைப்பது என்பது மிக குறைவு. ஆனா, அப்பா, அம்மாக்காண்டி தன்னை தியாகம் செய்வது அதிகம். சிறு வயதில நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். நான் ஒரு 13 வயசுலேருந்து 12 வயசுலேருந்தே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 25 வயசு வரும்போது என்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக நான் நிறைய விஷயத்த தியாகம் செஞ்சுட்டு, நான் கல்யாணம் முடிச்சது ரொம்ப லேட்டா தான் முடிச்சேன். அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னா, மேக்ஸிமம் அது மகர ராசிக்காரங்க அதிகமா கை தூக்குவாங்க. இப்பயும் நான் என்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காண்டி, என்னுடைய நேரத்த அதிகமா செலவழிக்க தான் செய்றேன். ஆனா, எனக்கான அங்கீகாரமோ, எனக்கான செயல்பாடோ ரொம்ப குறைவு. அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா? நட்பு, உறவுகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள்ல ஒரு 90% அன்பர்கள் உங்கள பயன்படுத்தி அதன் மூலமா முன்னேறினவங்களா தான் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க யாரையாச்சும் ஒருத்தவங்கள ஏத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் படி ஏறுவாங்க. ஆனா, உங்கள உயர்த்தி விடுவதற்கு, உங்கள ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஸோ, மேபி அப்படி கொண்டு போறதா இருந்தாலும், அதில ஒரு சூழ்ச்சி, ஒரு சுயநலம் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள ஒரு என்கரேஜ் பண்ற மாரி என்கரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆஹா! நம்ம மேல பாசம் வச்சுருக்காங்க. அண்ணன் நம்ம மேல பாசம் வச்சுருக்காங்க. அக்கா நம்ம மேல பாசம் வச்சுருக்காங்க. அப்டின்னா அந்த இடத்திலுமே கள்ளங்கபடம் இல்லாம அவங்க மேல நம்பிக்கை வைப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திட்டு, அந்த அந்த பயன்படுத்தினதுக்கான கூலி மாரி உங்கள என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ புரிய வரும்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட
ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயம் 6 வருடத்துக்கு முறை ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயத்த நீங்க ரியாலிட்டியா உணர்வுபூர்வமா உணருவீங்க. பிடிவாதம் அல்லது கோபம் என்பது உங்களுக்கு எளிதா வரவே வராது. ஸோ உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க நம்மள ஏமாத்திட்டாங்க, நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி கட்டாயமாக வீழும் வரை நீங்க என்ன பண்ணுவீங்க? விடமாட்டீங்க. அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான குணாதிசயம். அப்போ உங்கள பயன்படுத்துறவங்க கத்தியா பயன்படுத்தி, அந்த கத்திய காய்கறி வெட்ட பயன்படுத்துனாங்கன்னா, காய்கறி வெட்டுவீங்க. உங்கள குத்தா பயன்படுத்துனாங்கன்னா, நீங்க அதுக்கான ஒரு பலன் எடுத்துட்டீங்கன்னா, சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வில் பவர் அதிகரிக்கும் என்பது உண்மை. அதுவும் நம்மளுடைய மகர ராசி பெண்கள பத்தி சொல்றதா இருந்தா ஒரே வார்த்தை தான். தியாக பண்பு, ரொம்ப ரொம்ப இளகிய மனசு, சிறு குழந்தை போல் தன்னை உருவாக்கிக் கொள்வது, குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுவது, அதேபோல ஒரு வயதான முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், அ அதாவது ஆதரவற்றவர்கள் யாரா இருக்கட்டுமே, அவங்களுக்கெல்லாம் உதவும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ இப்ப ரோட்ல நீங்க நடந்து போயிருக்கீங்க. ஒரு வயசானவங்கள பார்க்குறீங்க. அவங்க வந்து ஒரு சூழ்நிலையால அவங்களுக்கு பொருளாதார விஷயத்துல கஷ்டத்துல நிக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆளா என்ன பண்ணுவீங்க? உங்க பையிலேருந்து ரூவா எடுத்து குடுத்துருவீங்க. பையில ரூவா இல்ல, கையில காசு இல்ல, குடுத்து உதவ முடியல அப்டின்னா, நீங்க வீட்டுக்கு போய் கூட நிம்மதியா தூங்க மாட்டீங்க. ஐயோ! அவங்க நம்மட்ட கேட்டாங்களே! நம்ம குடுக்காம வந்துட்டோமே! ஒரு சாப்பாடு வாங்கி குடுக்க முடியலையே! அப்புட்ன்னு உங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவ்வளோ குழப்பம் ஓடும். ஆனா, உங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு, மத்தவங்களுக்கு உதவி செய்யலையே! அப்புட்ன்னு மீண்டும் தன்னை வந்து வருத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நண்பனா இருக்கட்டும், அல்லது கூட பழகுன ஒரு உறுதியான உறவுகளா இருக்கட்டும், யார் ஏமாத்துனாலும், "போ! நல்லா இருந்துட்டு போ! இதுவும் கடந்து போகும்." அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பது உண்மை. அதே இது ஒரு லிமிட் தாண்டி போச்சுன்னா செஞ்சுருவீங்க. அது உங்களுடைய இயல்பான குணம். ஒரு கணவன், மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல ஜாதக ரீதியா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி திருமணம் முடிச்ச மகர ராசி வாழ்க்கைகள் மிக நன்றாக இருக்கும். அதை விட அசால்ட்டாக லவ் மேரேஜ் முடிச்சேன். அந்த சொந்தக்காரங்க சொன்னா முடிச்சேன். இந்த அவங்க சொன்னா முடிச்சேன். இவங்க சொன்னா முடிச்சேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை அதிகபட்சம் போராட்டத்தையும், அதிகபட்சம் ஒரு என்ன சொல்லணும்னா, அதிகமான அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமை தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ மகர ராசி பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், தன்னுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இந்த பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த கர்மாவ நீங்க எத்தன பெர்சன்டேஜ் கழிக்கீங்க அப்டின்னா, 95% உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த கர்மாவை கழிக்கிறீங்க. ஸோ, அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையில எல்லா விஷயங்களும் விட்டுக் குடுக்குறீங்க. ஸோ, அதனால 95% உங்களுக்கு லைஃப்ல ஒரு மாற்றம், ஒரு ஒரு கர்ம பலன்கள நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இத நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டா 100% நீங்க கொண்டு போணும் அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம். நீங்க கரெக்ட்டா கடைபிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய லைஃப் வரும். 1 உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க ஆதரவற்ற குழந்தைகளுடைய ஆசிரமத்தில போயி, அந்த குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ அல்லது மாசத்துக்கு ஒரு முறை, உங்களால முடிஞ்ச மதிய உணவு நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கை மகர ராசி என்பவர்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம், யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக் கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம், கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்லணும்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை
மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.